வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3ல் 18ல் 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் அணி சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்களின் மதிப்புகளை காண்க. இங்க பாருங்க, 2 அணி சமன்பாடுகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, கொடுத்த இந்த இடத்த அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகள். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல் நிரை இரண்டாவது நிரை, முதல் நிரல் ரெண்டாவது நிரை, அதே மாதிரி முதல் நிரை இரண்டாவது நிரை, முதல் நிரை ரெண்டாவது, ரெண்டுமே எப்படி இருக்கு? வரிசையில் சமமா இருக்கு. அப்ப எதை சமப்படுத்தணும்? இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் சமப்படுத்தணும். அதாவது முதல் நிறையில முதல் உறுப்பு A11 A11, அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு என்னது? 1. அப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1, இது -3 இங்க வந்தா +3 மாறும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து எதை சமப்படுத்தலாம் பாருங்க. இது ரெண்டையும் சமப்படுத்துவோமா? 3x மைனஸ் இசட், அதாவது முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு, அதாவது A12. சரியா? இங்க என்ன இருக்கு? 0. இது ரெண்டையும் சமப்படுத்தணும். முதல்ல இதை நம்ம சமப்படுத்துறோம். இப்ப இதை சமப்படுத்துறோம். பாருங்க, என்ன வரும்? 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க, நம்ம எக்ஸோட மதிப்பை நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 மாத்திருங்க. மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க, 3 4 பெருக்குனா 12 ஈக்குவல் டு, இது மைனஸ் இசட் இங்க வந்தா பிளஸ் இசட்டா மாறிடும். அப்படி சைடு மாத்திங்க. இசட் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 12, 12 ஈக்குவல் டு இசட்னாலும் இசட் ஈக்குவல் டு 12னாலும் ரெண்டும் ஒன்று தான். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? இசட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கும். எதை கண்டுபிடிக்கணும்? ஒய்யை கண்டுபிடிக்கணும். எதை எடுத்துக்கலாம்? இதை எடுத்தாலும் சரி, இதை எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இதை எடுத்துக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு, ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு, அப்ப இதையும் அதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் சமப்படுத்தி எடுக்க போறோம். எடுத்துருவோமா? இங்க எழுதலாமா? பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1. சரியா? எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1. இந்த ஒய்யை அப்படியே எழுதிடுவோம். 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11 ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. இது என்ன இருக்கு? ப்ளஸ் 11 இங்கே வந்தால் மைனஸ் 11 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு, பாருங்க, ரெண்டு வேற வேற குறி. 10ல் 11ல் 1 கழிச்சா 10, பெரிய நம்பருக்கு நான் மைனஸ், அதனால -10. சரியா? பாருங்க, எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு -10, இசட்டோட மதிப்பு 12. முதல் இதுல எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க, ரெண்டாவது இங்க இருக்கா, இதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். பாருங்க, ரெண்டாவது இதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை என்ன செய்யலாம்? சுருக்கிடலாமா? பாருங்க, ஒரே ஒரு நிறை தான் இருக்கு, ஒரே ஒரு நிறை தான் இருக்கு. அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம கூட்டணும். அப்போ பாருங்க, இங்க முதல் உறுப்பு எக்ஸ், இங்க முதல் உறுப்பு ஒய், ரெண்டையும் கூட்டிடுவோமா? எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ பாருங்க, இங்க ரெண்டாவது உறுப்பு, இங்க ரெண்டாவது உறுப்பை கூட்ட போறோம். என்ன இருக்கு? ஒய் மைனஸ் இசட். ஒய் மைனஸ் இசட் எதை கூட்டணும்? 4 கூட்டணும். அதுக்கு அடுத்து பாருங்க, எந்த உறுப்பு? மூணாவது உறுப்பு, இங்க மூணாவது உறுப்பு, இசட் பிளஸ் 3 பிளஸ் 3, இசட் பிளஸ் 3 பிளஸ் 3. சரியா? இது வந்து எதுக்கு சமமா இருக்கும்? 4 8 16க்கு சமமா இருக்கும். இது சுருக்கிடுவோமா? பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த இடத்துல ஒய் மைனஸ் இசட் பிளஸ் 4 இசட் பிளஸ் 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6ன்னு மாறிடும். ஈக்குவல் டு 4 8 16. சரியா? இப்போ ஒவ்வொன்றா சமப்படுத்தலாம். பாருங்க, ஒரே ஒரு நிறை 3 நிரல்கள், ஒரே ஒரு நிறை 3 நிரல்கள் இருக்கு. அப்போ இந்த முதல் உறுப்பை சமப்படுத்தணும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாமா? அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன இருக்கு? ஒய் மைனஸ் இசட் பிளஸ் 4, ரெண்டாவது உறுப்பு, இங்க ரெண்டாவது உறுப்பு என்ன? 8. இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. அதுக்கடுத்து மூணாவது பாருங்க, இசட் பிளஸ் 6. மூணாவது பாருங்க, இசட் பிளஸ் 6 ஈக்குவல் டு 16.
இது அப்படியே சுருக்கிடலாம் பாருங்க. இசட் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 6 இங்கே வந்தால் மைனஸ் 6 மாறும். அப்போ இசட் ஈக்குவல் டு 16ல் 6 கழிச்சோம்னா 10. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இசட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இசட்டை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம் பாருங்க. இதில் பிரதியிடுமா? 2ல் பிரதியிடுமா? இசட் ஈக்குவல் டு 10 என சமன்பாடு 2ல் பிரதியிட, 2வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடுமா? 2வது சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க. ஒய் மைனஸ் அப்படியே வந்துடும். இசட்டுக்கு பதிலாக 10, இந்த ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ பாருங்க, ஒய் தானே வேணும், அது மட்டும் இங்கே இருக்கட்டும். ஈக்குவல் டு 8, இது மைனஸ் 10 இங்கே வந்தால் ப்ளஸ் 10ஆக மாறும். இது ப்ளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4ஆக மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 8ஐயும் 10ஐயும் கூட்டினா 18. 18ல் 4 கழிச்சோம்னா 14. ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இன்னும் எது வேணும்? ஒய் கண்டுபிடிச்சா இசட் கண்டுபிடி, எக்ஸ் மட்டும் வேணும் இல்லையா? இந்த ஒய்யோட மதிப்பை கொண்டு போய் 1ல் பிரதியிடுவோமா? பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 14 என ஏழு பிரதியிட போகிறோம். சமன்பாடு 1ல் பிரதியிட, 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். 1வது சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. எக்ஸு பிளஸ் ஒய், ஒய்க்கு பதிலாக 14 ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. இது என்ன இருக்கு? ப்ளஸ் 14 இங்கே வந்தால் மைனஸ் 14ஆக மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க, 2 வேற வேற குறி. அப்போ கழிப்போம் இல்லையா? 14ல் 4 கழிச்சா 10. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 10. சரியா? நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். கீழே எடுத்து எழுதிடுவோமா? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, ஒய் ஈக்குவல் டு 14, இசட் ஈக்குவல் டு 10. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.